ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். நீதிமொழிகள் 29:25 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி. மனுஷர்களுக்கு பயந்து அவர்களை முகஸ்துதி செய்து இல்லாததை இருக்கிறதா அவங்கள சொல்கிறது, இல்லை அவங்கள புகழ்ந்து பேசுகிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு நம்மை விலக பண்ண காரியங்கள். அதை கர்த்தர் சொல்கிறாரு, இது தேவனுக்கு பகை, உலக சிநேகம் தேவனுக்கு பகை. நம்ம எல்லாரோடும் கூடுமான மட்டால் நீங்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள்னு தான் வசனம் சொல்லி கொடுக்குது. ஆனால் அதே நேரத்தில் யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டாம், கர்த்தருக்கு மட்டும் நீங்கள் பயந்து இருந்தால் போகிறோம். மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அதை உணர்ந்தவர்களாக உள்ளதை உள்ளதென்று சொன்னால் போகிறோம், தேவையில்லாத எந்த ஒரு சுகர் கோட்டட் வேர்ட்ஸு, பாலிஷ்டான வேர்ட்ஸ் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பைபிள்லேருந்து 2 இன்சிடெண்ட்டை பார்த்துருவோம். அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரத்தில் அனனியா சப்பிரால் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அந்த காலகட்டத்தில் விசுவாசிகள் தங்களுக்கு உண்டான நிலங்களையும் வீடுகளையும் விற்று அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதப்படியில் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். இல்லாதவர்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. யாருக்கும் எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் அவங்க யாரையும் கட்டாயப்படுத்தி கொடுங்க அப்படின்னும் சொல்லலை. ஆனால் அதை பார்த்த அனனியா சப்பிரால் தங்களுடைய நிலத்தையும் விற்று அந்த மணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அதை முழுசாக கொடுக்காம அதில் ஒரு பாகத்தை வஞ்சித்து வைத்து கொண்டார்கள். ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம், எல்லாரும் கொடுக்குறாங்களே அப்போ நாமளும் கொடுக்கலாம், நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ, நீங்கள் இன்னும் கொடுக்கலையான்னு யாராவது ஏதோ கேட்டுருவாங்களான்னு நினச்சாங்களா, இல்லை கர்த்தருக்காக நாமும் ஏதாவது ஒன்று செய்ததாக இருக்கட்டும்னு நினைத்தார்களோ, ஏதோ ஒன்று. ஆனால் அவர்கள் அதை முழு மனதோடு செய்யாமல் மனிதர்களுக்கு பயந்து அதை செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அப்போ பேதுரு அவங்க கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் முழு மணியை எங்ககிட்ட கொடுத்தீங்களான்னு சொல்லும் பொழுது ஆமான்னு பொய்யும் சொல்கிறாங்க. அப்போ பேதுரு சொல்லுவார், நீங்கள் என்ன வஞ்சிக்கலை, இது உங்களோட ப்ராப்பர்ட்டி தானே, உங்களோட மணி தானே, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கே, ஆனால் நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்க, தேவனிடத்தில் வஞ்சித்து தேவனிடத்தில் பொய் சொன்னீர்களே அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதையும் பார்க்குறோம். அதுதான் சில நேரங்கள் நம்ம மனிதர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, மனிதர்கள் முன்பாக நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அந்த முகதாட்சணியம் முகஸ்துதி செய்கிறது எல்லாமே நமக்கே கண்ணியாக வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். மொர்தெகாய் சூசான் அரண்மனையில் இருக்கிற ஒரு மனுஷன். இவரை பற்றி நம்ம எஸ்தரில் படிக்கிறோம். இவர் தன்னுடைய வேலையில் உண்மையும் கர்த்தர் மேலே மட்டும் தன்னுடைய நம்பிக்கையை வைத்த மனிதனாக இருக்கிறார். அவருடைய உயர் அதிகாரிகள் மூலம் நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுதும் அவர் யார்கிட்டே எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸுக்கெலாம் போகாமல் கர்த்தரையே நம்பி கடைசி வரைக்கும் இருந்து அதில் ஜெயிக்கவும் செய்கிறாரு. யார் மூலமாலாம் அவர் அவமானப்படுத்தப்பட்டாரோ அவர்களால் கனப்படுத்தப்பட்டு ஒரு காலகட்டத்தில் அந்த ராஜாவினால், அந்த தேசத்து ராஜா அவருக்கு அடுத்தபடியாக 2வது ஸ்தானத்தில் உயர்த்தி அவனை மென்மேலும் பெரியவன் ஆக்கினான். அவருடைய கீர்த்தி அந்த தேசம் முழுவதும் பரம்பும்படி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல. அதுதான் வேதத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒரு நேரத்தில் பொருளாக அவர்கள் இல்லாமையே போயிடுவாங்க. நீ அவர்களுக்காக, அந்த மனுஷர்களுக்காக பயப்பட வேண்டாம். அது உனக்கு கண்ணியாக தான் இருக்கும். ஆனால் நீ கர்த்தரை நம்பும் பொழுது மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நாம் நம்ம லைஃப்பை நிதானித்து பார்க்கலாம். உள்ளதே உள்ளதென்று நம்மளால் சொல்ல முடியுதா? ஆண்டவரே, நீங்கள் எங்கள் பட்சத்தில் எங்களோடு கூட இருக்கிறீர், அப்பொழுது எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யாருன்னு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுதா? இன்றைக்கி நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் கர்த்தர் மேலே மட்டும் எங்களுடைய பயம் இருக்கட்டும், மனிதர்கள் மேலே அல்ல. ஏன்னா எங்களோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.